Hello students, welcome to Hiba Max Study Time. 9th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 2, Exercise 2.4. First question in the video பார்க்கலாம். Suppose a plant has height 1.75 feet and it grows by 0.5 feet each month. இப்போ நம்ம கிட்ட ஒரு பிளான்ட் இருக்கு சரிங்களா, சும்மா பிளான்ட் மாதிரி வரைகிறேன். இந்த பிளான்ட் ஸ்டார்டிங்ல வந்து 1.75 feet வந்து ஹைட்டில் இருக்கு. ஹைட் வந்து 1.75. இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஆகும்ல, 30 days கழிச்சு இந்த பிளான்ட் வந்து 0.5 feet வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இட் க்ரோஸ், வளருது சரிங்களா. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 0.5 feet இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ணுமா. Find the height after 7 months. இப்போ ஒரு மாசத்துக்கு 0.5 feet. அப்ப 7 monthனா into 7 பண்ண போறோம். கரெக்டா? அடுத்தது make a table of values for t varying from 0 to 10 months and show how the height h increases every month. நான் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணும் 0ல இருந்து 10 monthsக்கு. இப்போ 0ன்றது 1.75. அடுத்து 1 monthல 0.5 இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 2 monthல அடுத்த 0.5. அந்த மாதிரி 10 month வரைக்கும் நான் டேப்லேட் பண்ணி காமிக்கணும் சரிங்களா. ஹைட் ஹெச்சை வந்து நம்ம கண்டுபிடிச்சு காமிக்கணும். அடுத்து தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் அன் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட்ஸ் ஹெச் அண்ட் டி. ஸோ ஹெச் அண்ட் டி ரிலேட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நான் கண்டுபிடிக்கணும். அண்ட் எக்ஸ்பிளைன் வை இட் ரெப்ரசன்ட்ஸ் லீனியர் growth. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நமக்கு இனிஷியல் ஹைட் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.75 feet. இது வந்து இனிஷியலா இருக்கு அந்த பிளான்ட்டோட ஹைட். அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா growth பெர் மந்த், ஈச் மந்த் எவ்வளோ க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பெர் மந்த் எவ்வளோ க்ரோ ஆகுது? 0.5. இப்போ இதை ஆட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா நம்ம லாஸ்ட் இடத்துல ஆட் பண்ணக்கூடாது. 1.75 இங்கே 5 ஆட் பண்ணக்கூடாது, 0.50ன்னு அதை எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டான ஆன்சர் வரும் சரிங்களா. நம்ம டக்குன்னு மைண்ட் கால்குலேஷன் பண்ணுறோன்னு செய்வோம், ஆனால் தப்பு பண்ணிடுவோம். அதனால ஜாக்கிரதையாக இருங்க. இது பாயிண்ட்டுக்கு அப்புறமே வருது சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப்டர் 7 months. அது எழுதிக்கலாமா? த ஹைட் ஆஃப்டர் 7 months. எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இனிஷியல் எவ்வளோ இருக்கு, அதுக்கப்புறம் 7 months 0.5 மல்டிபிள் பண்ணும். கரெக்டா? ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இனிஷியல் எவ்வளோ 1.75, இது கூட 0.5 இன்க்ரீஸ் ஆகுது 7 monthsக்கு. ஸோ இன்டூ 7 month 0.5 ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 0.5 இன்டூ 7 பண்ணுறோன்னா 7 5s are 35, 3.5ன்னு எழுதிக்கலாம் சரியா. இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கு? h is equal to 1.75 plus 3.5. இதை ஆட் பண்ணுங்க. 1.75 எதுவுமே இல்லைன்னா 0 plus 5 5, 5 plus 7 12, 2 balance 1, 3 plus 1 4, 4 plus 1 5. ஸோ 5.25 ஹைட் வந்து இருக்கு. 5.25 feet தான் 7 months கழிச்சு அந்த பிளான்ட்டோட ஹைட்டு சரிங்களா. 7 months கழிச்சு. இப்போ செகண்ட் இது என்ன? நான் ஒரு டேப்லோ காலம் எழுதணும். ஸோ டேபிள் ஆஃப் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு டீன்றது மந்த்து, எவ்வளோ மந்த்து அப்படின்ட்டு. அடுத்தது ஹைட் இருக்கணும். ஹைட் வந்து ஃபீட்டில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா. ஹைட்டை வந்து ஃபீட்டில் எடுத்துக்கிறோம். டைம் வந்து மந்த், எவ்வளோ நாள் அப்படின்றது. ஸோ 2 காலம் இருக்குது, ஒன்று மந்த்து இன்னொன்று ஃபீட். ஸோ இதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு டேப்லோ காலம் வரைஞ்சிருக்கேன். இது கொஞ்சம் தள்ளி வரையணும், அப்போ தான் 10க்கு வந்து இடம் இருக்கும். நான் இங்கே வரைஞ்சேன்னா 10க்கு இடம். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 and 10 சரியா. ஃபஸ்ட்டு 0ல் எனக்கு 1.75 இருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மந்த். ஸோ ஃபஸ்ட்டு மந்தில் நான் என்ன ஆட் பண்ணணும்?
plus 0.5 feet. கரெக்டா? இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம டேப்லோ காலத்தில் ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம கண்டுபிடிக்கலாம். டைம் ஃபஸ்ட்டு இது டி இன் மந்த்து, டி வந்து மந்த்து சரிங்களா? அப்போ வந்து 1.75 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு மந்த்து, ஃபஸ்ட்டு மந்த் இருக்கும்போது 1.75 கூட நம்ம 0.5 ஆட் பண்ணோம் சரியா? இப்போ 1.75 ப்ளஸ் 0.50 பண்ணால் 5 2 12 பேலன்ஸ் 1 2.25 கிடைக்குமா? அப்போ ஃபஸ்ட்டு மந்தில் எனக்கு 2.25ன்னு ஆன்சர் இருக்கும். அடுத்து செகண்ட் மந்த் 2.25 கூட நான் 0.5 ஆட் பண்ணணும், 2.75. அடுத்து தேர்ட் மந்த் 2.75 plus 0.5. ஸோ 2.75 plus 0.5 பண்ணும்போது இது 5, இது 12, பேலன்ஸ் 1 3.25. 3.25. அடுத்து ஃபோர்த்து மந்த் 3.25 plus 0.5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 3.75ன்னு கிடைக்கும். அடுத்து ஃபிஃப்த்து மந்த்து 3.75 plus 0.5. இதை ஆட் பண்ணவே வேண்டாம், 2.25 3.25 வந்த மாதிரி இது 4.25ன்னு மாறிடும். அடுத்து சிக்ஸ்த்து மந்த்து 4.25 plus 0.5 which is equal to 4.75. அடுத்து செவன்த் மந்த் 4.75 plus 0.5 5.25. அடுத்து எயித்து மந்த் 5.25 plus 0.5 5.75. ninth month 5.75 plus 0.5 6.25. அடுத்து 10th month 6.25 plus 0.5 which is equal to 6.75. இப்போ இந்த கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் நம்ம டேப்லோ காலத்தில் எழுத போகிறோம். இப்போ டேப்லோ காலத்தில் ஃபில் பண்ணலாம். அடுத்ததில் நான் க்ராஸ் எழுதுகிறேன் 2.25, அடுத்து 2.75, அடுத்து 3.25 3.75 4.25 4.75 5.25 5.75 6.25 6.75. ஸோ டேப்லோ காலம் ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து தேர்டு கொஸ்டின், ஃபைண்ட் an expression that relates h and t and explain why it represents linear growthன்னு கேட்குறாங்க. டேப்லர் காலம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பாருங்க. அடுத்தடுத்த மந்த்து இன்க்ரீஸ் தான் ஆகுது, டிக்ரீஸ் ஆகலை. ஸோ இது ஒரு லீனியர் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு தான் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லா மாதமும் 0.5 ஃபீட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் 0.5, அடுத்த மந்த் 0.6 அப்படி ஆகலை. ஒரே கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சுட்டு ஈச் மந்த் அது இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சராக எழுத போகிறோம். தேர்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. எக்ஸ்பிரஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, லெட் h be the height, ஏன்னா அவங்களே ஹைட்டும் டீயும் கொடுத்துட்டாங்க. h be the height and t be the month இல்லையா, months. இப்போ எக்ஸ்பிரஷன் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு, ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் வேல்யூ என்ன 1.75, அது கூட எவ்வளோ ஆட் பண்ணும் 0.5 அண்ட் ஈச் மந்த்துக்கு அப்போ இன்டூ டி. ஸோ ஒரு மந்தோட வேல்யூவை இங்கே மல்டிபிள் பண்ணிட்டு பேஸ் வேல்யூவோட என்ன பண்ணும், ஆட் பண்ணும். இதே லீனியர் க்ரோத் பிகாஸ் ஹைட் இன்க்ரீசஸ் பை அ கான்ஸ்டன்ட் அமௌண்ட் எவ்ரி மந்த். எழுதலாமா? திஸ் ரெப்ரசன்ட்ஸ் லீனியர் க்ரோத் because height increases a constant amount. Constant amount என்னதுங்க, 0.5 feet every month. ஒரு மாசமும் 0.5 ஃபீட்ன்ற ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மொபைல் ஃபோன் இஸ் பாட் ஃபார் rupees 10,000. இட்ஸ் வேல்யூ டிக்ரீசஸ், இங்க டிக்ரீசஸ் கொடுத்துருக்காங்க, டிக்ரீசஸ் பை 800 எவ்ரி இயர். ஒரு வருஷமும் அதோட வேல்யூ 800 குறைஞ்சிருது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபோன் ஆஃப்டர் 3 years. 3 years கழிச்சு ஃபோனோட வேல்யூ என்ன? அப்புறம் மேக் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் டி வேரியிங் ஃப்ரம் 0 to 8 years. 0லேருந்து 8 years வரைக்கும் கேட்குறாங்க. அண்ட் ஷோ ஹவு த வேல்யூ ஆஃப் த ஃபோன் வின்றது வேல்யூ டினோட் பண்ணுறாங்க, டிப்ரிஷியேட்ஸ் வித் டைம். ஸோ ஒரு வருஷமும் எவ்வளோ வேல்யூ குறையுது அப்படின்றத நம்ம காமிக்கணும். ஃபைண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட்ஸ் விஎன்டி, அங்கே ஹெச்என்டி பண்ணோம், இங்கே விஎன்டி. அண்ட் எக்ஸ்பிளைன் ஒய் இட் ரெப்ரசன்ட்ஸ் லீனியர் டிகே, அங்கே லீனியர் க்ரோத், ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டுங்களா? இன்க்ரீஸ் ஆனால் லீனியர் க்ரோத், டிக்ரீஸ் ஆனால் லீனியர் டிகே. இவ்வளோதான் விஷயம். இந்த கம்பேரிஷன் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாலே போதும், சூப்பராக சம்ஸை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். சொல்யூஷனில் இனிஷியல் வேல்யூ ஆஃப் ஃபோன் எவ்வளோ? இனிஷியல் வேல்யூ எவ்வளோ? rupees 10,000. அப்புறம் டிக்ரீஸ் பர் இயர் எவ்வளோ? டிக்ரீஸ் வேல்யூ டிக்ரீஸ் எவ்வளோ? பெர் இயருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, which is equal to rupees 800. இதுதான் ரொம்ப முக்கியம். இனிஷியல் வேல்யூ என்ன, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபோன் ஆஃப்டர் 3 years. கரெக்டாக? வேல்யூ ஆஃப் ஃபோன் ஆஃப்டர் 3 years எழுதிக்கலாம். வேல்யூ ஆஃப் ஃபோன் ஆஃப்டர் 3 years. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இனிஷியல் வேல்யூ 10,000, இப்போ மைனஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? க்ரோத்னா ப்ளஸ், டிகே டிக்ரீஸ்னா மைனஸ். ஸோ மைனஸ் 800 வந்து டிகே ஆகுது. எத்தனை மாதத்துக்கு? 3 மாதத்துக்கு. இப்போ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? 10,000 மைனஸ் 8 3s ஆர் எவ்வளோ? 24. அப்புறம் அந்த 2 0. ஸோ 2,400 rupees மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணால் நமக்கு வேல்யூ 7,600 கிடைக்கும். சரிங்களா? 7,600. இதுதான் 3 வருஷம் கழிச்சு அந்த ஃபோனோட வேல்யூ. டேபிள் ஆஃப் வேல்யூஸ். டேபிள் ஆஃப் வேல்யூஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் டி இயர்ஸில், அண்ட் இங்கே வேல்யூ வந்து ருபீஸில். 0 1 2 3 4 5 6 7 8 கீழே எழுதியிருக்கேன். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0ல் எவ்வளோ காசு? 10,000 rupees அந்த ஃபோன். இப்போ ஃபஸ்ட்டு மந்தோடது கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? 10,000லேருந்து ஒரு 800 நான் மைனஸ் பண்ணணும். 0 மந்தில் 10,000. இப்போ ஃபஸ்ட்டு மந்த்து 10,000 மைனஸ் 800 எவ்வளோ வரும்? 9,200. செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயரில் 10,000 மைனஸ் 800 9,200. இப்போ செகண்ட் இயரில் 9,200லேருந்து 800 மைனஸ் பண்ணணும். அப்போது 6 பேலன்ஸ் இருக்கும். 8,400 இல்லையா? இப்போ 9200 மைனஸ் 800 00 92ல் 8, இது 12 ஆகும், இது 8 ஆகும், இது 4 ஆகும், 8. சரிங்களா? 8400. அடுத்து தேர்ட் இயர் 8400 மைனஸ் 800, ஃபஸ்ட்டு 4 இங்கே போகும். அடுத்து 7,600. அடுத்து 4 7,600 மைனஸ் 800, அப்போது 6,800. அடுத்து ஃபிஃப்த் இயர் 6,800லேருந்து 800 மைனஸ் பண்ணால் ஈஸி, 6,000 தான். அடுத்து சிக்ஸ்த் இயர் 6,000 மைனஸ் 800, அப்போ 5,200. செவன்த் இயர் 5,200 மைனஸ் 800, 4,400. அடுத்து எயித் இயர் 4,400 மைனஸ் 800, 3,600. இதெல்லாம் மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு டேப்லோ காலமில் எழுதிடலாம். டேப்லோ காலத்தில் ஃபில் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு 10,000 இருக்கு, அப்புறம் 9,200 கிடைச்சது. அடுத்தது 8,400
400. அடுத்து 7,600, 6,800, அப்புறம் 6,000 கிடைச்சது, அப்புறம் 5,200, next 4,400, last 3,600. கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் டேப்லோ காலத்துல எழுதிட்டோம். இப்போ அடுத்த மூணாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் இல்லைங்களா, எக்ஸ்பிரஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே வி அண்ட் டின்னு கொடுத்துட்டாங்க. லெட் வேல்யூ ஆஃப்டர் டி இயர்ஸ் சரிங்களா இஸ் ஈக்குவல் டு வி. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு 10,000 இனிஷியல் அமௌண்ட், எவ்வளோ மைனஸ் பண்ணும் 800, அண்ட் இயருக்கு வந்து டி. இப்போ 0 இயர்னா இங்கே டி இருக்கிற இடத்துல 0. இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குன்னா இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ண போதும், அப்புறம் 2 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் 10,000 மைனஸ் 800 இன்டூ டி. அண்ட் இது ஏன் நமக்கு லீனியர் டிகே அப்படின்னு சொல்லணும் இல்லையா, ஏன்னா இங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒரு வருஷமும் டிக்ரீஸ் ஆகுது, குறைஞ்சிட்டே வருது. லாஸ்ட் சம் கம்பேர் பண்ணுங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, இந்த சம் கம்பேர் பண்ணுங்க டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு வருஷமும் நமக்கு வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, அதனால இது லீனியர் டிகேன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். This represents linear decay. ஈஸியா எப்படி சொல்றது, நம்ம எக்ஸ்பிரஷன்ல மைனஸ் வருது இல்லையா, because the value decreases by a constant amount. கான்ஸ்டன்ட் அமௌண்ட் எவ்வளோ, ருபீஸ் 800 குறையுது. எவ்ரி இயர் ஒரு வருஷமும் 800 ருபீஸ் குறைஞ்சிட்டு வருது, அதனால இதை லீனியர் டிகே அப்படின்னு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, ஈஸியா இருக்கு இல்லையா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இஃப் த இனிஷியல் பாப்புலேஷன் ஆஃப் அ வில்லேஜ் இஸ் 750, ஒரு வில்லேஜ்ல இனிஷியலா 750 மெம்பர்ஸ் இருக்காங்க. Every year 50 people move from a nearby city to the village. அப்போ ஆல்ரெடி 750 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு வருஷமும் பக்கத்துல ஒரு சிட்டில இருந்து எவ்வளவு பேர் உள்ள வராங்க, 50 மெம்பர்ஸ் இந்த வில்லேஜ்க்கு வந்துடுறாங்க. Find the population of the village after 6 years. 6 வருஷம் கழிச்சு எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க. செகண்ட், make a table of values for t varying from 0 to 10 years and show how the population P increases every year. So value கண்டுபிடிச்சு எழுதணும், easy. Third, find an expression that relates P and T. So relation கண்டுபிடிக்கணும் and explain why it represents linear growth. நீங்க சொல்லுங்க ஏன் இப்போ இது linear growth. ஒரு வருஷமும் 50 மெம்பர்ஸ் இங்க ஆட் ஆகுறாங்க, மைனஸ் ஆகுற இல்லையா. எல்லாரும் சிட்டில இருந்து வில்லேஜுக்கு தான் வராங்க. அப்ப வில்லேஜ்ல இருக்கிற மக்களோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் தானே ஆகும், குறையாது இல்லையா. புரியுதா, ஒரு வருஷமா 50 மெம்பர்ஸ் ஜாஸ்தி தான் ஆகுறாங்க. ஸோ இது லீனியர் growth அண்ட் இதோட எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம ரிலேட் பண்ணி சொல்ல போறோம் சரிங்களா. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் எல்லாம் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் பாப்புலேஷன் எவ்வளோ இருந்தது, 750 கரெக்டுங்களா. அடுத்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறாங்க, ஒரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறாங்கன்னா 50 மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பெர் இயர். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 50. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, பாப்புலேஷன் ஆஃப்டர் 6 இயர்ஸ், 6 வருஷம் கழிச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, பாப்புலேஷனை பின்னு எடுத்துக்கலாம். இனிஷியலாக 750 ப்ளஸ், ஏன்னா உள்ள வராங்க, ப்ளஸ் 50 மெம்பர்ஸ், எத்தனை வருஷத்துக்கு, 6 வருஷத்துக்கு. ஸோ இது நம்பர் ஆஃப் பீப்புள், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ 6 × 5 எவ்வளோ, 6 5s are 30 கரெக்டா. அப்புறம் அந்த 0 எடுத்துக்கணும். ஸோ 300. ஸோ டோட்டலாக 1050 மெம்பர்ஸ் இருப்பாங்க எப்போ, 6 இயர்ஸ் கழிச்சு. புரியுதா. இப்போ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா டேபிள் ஆஃப்
வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ t years. நெக்ஸ்ட் p வந்து பாப்புலேஷன். t years, p வந்து பாப்புலேஷன். டேப்ல காலம் வரைஞ்சிருக்கேன். t years, p வந்து பாப்புலேஷன். 0 1 2 3 4 5 6 7 8 9 and 10. இப்போ ரொம்ப ஈஸி நம்ம இது செய்யறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 750, அடுத்த வருஷம் பிளஸ் 50 பண்ணா போதும். அப்போ 800. 800 பிளஸ் 50 850. 850 பிளஸ் 50 900. 900 பிளஸ் 50 950. எப்படி நமக்கு 5 டேபிள்ஸ் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. அடுத்து 1000. ஸோ நெக்ஸ்ட் 1050. அடுத்து 1100. 1150. 1200. 1250. ஈஸியா இதை சால்வ் பண்ணிட்டோம். சைட்ல நம்ம எழுதியே பார்க்க வேண்டாம். ஏன்னா 50 இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கே தெரியும் இல்லையா? அடுத்தது எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கணும் இல்லையா? எக்ஸ்பிரஷன் let population after t years is equal to எவ்வளோ pன்னு எடுத்துக்கலாம். அப்போ p is equal to இனிஷியலாக எவ்வளோ பேர் இருந்தாங்க? 750 and ப்ளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறாங்க? 50 மெம்பர்ஸ். எத்தனை வருஷத்துக்கு? t இயர்ஸ்க்கு. ரொம்ப சிம்பிள். அண்ட் இங்கே ப்ளஸ் இருக்குனாலே லீனியர் growth தான். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சம்ம தான் பண்ணோம். ஸோ திஸ் represents linear growth because the population increases. அதான் முக்கியம் இல்லையா? population increases by a constant number. எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆகிறாங்க? 50. சரிங்களா? 50 people வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இங்கே எழுதுறேன் 50 people every year. Next fourth question பாருங்க. A telecom company charges 600 for a certain recharge scheme. ஏதோ ஒரு ஸ்கீமுக்கு ஃபர்ஸ்ட் 600 rupees சொல்றாங்க. This prepaid balance is reduced by 15 each day after recharge. So first 600. 600ல இருந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது? 15 each day வந்து ரெடியூஸ் ஆகுது. each day வந்து ரெடியூஸ் ஆகுது. Write an equation that models the remaining balance B. So remaining எவ்வளோ இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். After using the scheme for x days. எவ்வளோ நாள்னா x days. Explain why it represents linear decay. ஏன்னா ரெடியூஸ் ஆகுது, மைனஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இது decay தான். செகண்ட் கொஸ்டின் என்ன? After how many days will the balance run out? மொத்தமா காலி ஆயிடும் அப்படின்னு கேட்குறாங்க. Make a table of values for x varying from 1 to 10 days and show how the balance b of x reduces with time. So tabular column நம்ம form பண்ணணும். tabular column நம்ம எழுதணும். ஸோ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம் இல்லையா? இனிஷியலாக எவ்வளோ இருக்கு நமக்கு? ரைட் அண்ட் ஈக்குவேஷன் தட் மாடல்ஸ். ஈக்குவேஷன்னாலே எக்ஸ்பிரஷன் தான். சரியா? எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் ரிமைனிங் பேலன்ஸ் அதானே கொடுத்துருந்தாங்க. ரிமைனிங் பேலன்ஸ் ஆஃப்டர் எக்ஸ் டேஸ், அதை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். கரெக்டா? இப்போ பி ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் அவங்க ஸ்கீமில் வந்து எடுத்திருக்காங்கன்னா 600 rupees பே பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அண்ட் ஒரு நாள் 15 rupees மைனஸ் ஆகுது. ஸோ ஈச் டே, அதனால டே வேல்யூ எக்ஸு. ஸோ 600 minus 15 into x. ஏன்னா எக்ஸ் டேஸ், அதனால எக்ஸ். And this represents linear decay. எழுதிடலாமா? This represents linear decay because the balance
decreases by a constant amount rupees 15 every day. Expression வந்து linear decay எதனாலனா கான்ஸ்டன்ட்டா ஒரு நாளுக்கு 15 rupees என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் எப்போ வந்து பேலன்ஸ் முடிஞ்சிரும்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியணும்ல, அப்பதானே அடுத்த ரீசார்ஜ் பண்ண முடியும். when balance will run out, எப்போ இது காலி ஆயிடும். காலி ஆகுறது என்ன அர்த்தம், b of x பேலன்ஸே இருக்கக்கூடாது, 0 ஆயிடணும். அப்ப நம்ம ஈக்குவேஷன் என்ன, b of x is equal to 600 minus 15x. இதுல b of x க்கு பதிலா நான் என்ன எழுதிக்கணும், இப்போ 0 எடுத்துக்கணும். 0 is equal to 600 minus 15x. இப்போ இந்த minus 15 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா, minus 15 இந்த சைடு கொண்டு வந்தா plus 15, x is equal to 600. அப்ப x is equal to 1600 divided by 15. இப்போ 15 டேபிள்ல 60 எப்போ வரும், 4 times அந்த 0 இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ 40. அப்ப 40 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடும், பேலன்ஸ் வந்து 0 ஆயிடும். So the balance will run out after 40 days அப்படின்னு எழுதிட்டா போதும். சரியா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. அடுத்து தேர்ட் क्वेश्चन என்ன, டேபிள் ஆஃப் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, 1 to 10 கேட்டிருந்தாங்க. x days அப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ ருபீஸ்ல தான் வரும். கரெக்டா. இப்போ 1 to 10, ஸோ நான் 5 எடுத்துக்கிறேன், நான் வரைஞ்சிக்கிறேன். டேப்ல காலம் எழுதியாச்சு. எக்ஸ் டேஸ் அண்ட் பி ஆஃப் எக்ஸ் வந்து பேலன்ஸ் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எனக்கு 600, ஃபர்ஸ்ட் டேல -15. அப்ப எனக்கு வேல்யூ என்ன இருக்கும், 585. மறுபடியும் இதுல -15னா 570. ஈஸியா. இதுல இருந்து 15 மைனஸ் பண்ணா 555. அடுத்த வேல்யூ என்ன வரும், 15 மைனஸ் பண்ணா 40. அடுத்த வேல்யூ 525. அடுத்த வேல்யூ 15 மைனஸ் பண்ணா 510. அடுத்த வேல்யூ 495. நெக்ஸ்ட் 480, 465, 450. ஈஸியா இதை வந்து நம்ம மைண்ட் கால்குலேஷன்லேயே செய்யலாம். கிளியரா, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து 2.5 எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.